வேலன் சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம வேலனும் முத்தையா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. தம்பி ஏதாவது திட்டம் கிட்டம் போட்டு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் விடுங்கப்பா நான் பார்த்துக்கிறேன். டேய் ஜானகி அம்மா வேற ஒரு பக்கம் காணும்டா. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா முத்தையா மாட்டுக்கு வெளியில் வந்து போகிறாங்க. கார்த்தி வந்து ரூம்குள்ளே வந்து வந்துடுறாங்க. ஏய் என்னடா அனுப்பிச்சிட்டு இருக்க? ஐயர் வந்து கூப்பிட்டாரு, வாடா தாலி கட்டுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க தங்கச்சிக்காக. வரேன்டா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் ரெடி ஆகிட்டல்ல, உன்னை கையோடு கூட்டிகிட்டு போனோம், வா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி கேட்கும்போது, டேய் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா, நான் கொஞ்சம் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வர வேண்டியது இருக்குது, நீ வெளியில் வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், நான் வாசல்லையே தான் வெயிட் பண்ணுவேன் ரூமுக்கு வெளியே, சரியா, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடணும், இல்லைனா நான் உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி கார்த்தி வந்து சத்தம் போட்டுட்டு அப்படியே போகிறாங்க. ரூமுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணுறாங்க. கதவை வந்து தாப்பாக போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம வேலன் அப்பன்னு பார்த்து ஃபோன் வந்து வந்துடுது. தர்மலிங்கம் தான் வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னது தர்மலிங்கம் நமக்கு ஃபோன் பண்ணுறான், இவன் மேலே தான் எனக்கு ஆல்ரெடி சந்தேகமாக இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ கால் அட்டன் பண்ணால் ஜானகியம்மா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. டே வேலா, என்ன திட்டம்லாம் போட்டு ரேணுகா காலத்தில் தாலி கட்டாமல் வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க வேணும் உங்களுக்கு, நீ எந்த திட்டமும் போடாமல் நான் சொன்னதை செய்யணும், ரஞ்சித் கல்யாணத்தை எந்த விதத்துலேயும் ஒன்றால் தடுத்து நிப்பாட்டக்கூடாது, அதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தர்மலிங்கம், ஏங்க ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னங்க வேணும், பரவாயில்லையா பாயிண்ட்டுக்கு வந்துட்டியே, அதான் நான் சொன்னேன்ல, தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாமல் ஒழுங்காக வந்து கிளம்பி போய் வந்து கல்யாணத்தை வந்து நல்லபடியாக பண்ணி முடி, இல்லைன்னு வச்சுக்கேன் நான் வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சுருவேன், பார்க்குறியா பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தர்மலிங்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க சரிங்க நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. போயிட்டு கதை வந்து சாத்திட்டு அப்படியே வந்து ஜன்னலில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த கேப் வழியாக வெளியே வந்து வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம வேலனு, டேய் எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற, என்ன செய்யணும்னு சொல்கிறா, ஏற்கனவே தர்மலிங்கத்தினால உனக்கு பிரச்சனையாக இருக்குல்ல, அதனால தான் உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறேன், இல்லாட்டி உரிமையாக வந்து கேட்பேன், என் சைடும் நான் பார்க்க வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி வேலன் வந்து கேட்கும்போது, சரிடா செய்கிறேன், ரஞ்சித்தை ஒரு அரை மணி நேரத்துக்கு வெளியே வராத அளவுக்கு அவனை தடுத்து நிப்பாட்டுங்கடா சரியா அப்படின்னு சொன்னேன். சரி மாப்பிள்ள அவ்வளோதானே, ரஞ்சித் இப்போ தனியாக தான் ரூமில் இருப்பான், நான் தடுத்து நிப்பாட்டிடுறேன் நம்ம பசங்களோட போயிட்டு, அந்த பையன் எப்படி இருக்காங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவன் தேறிட்டான்டா நல்லா தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, தர்மலிங்கம் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து போட்டிருப்பான் பார்த்துக்கங்கன்னு. அப்படியே வந்து அவங்களும் வந்து மண்டபத்துக்கு வந்து வராங்க. வேலனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பக்கம் வேலன் வந்து எப்படி இருந்தாலும் இங்கே வந்து தடுத்துருவாங்கன்னு முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. தர்மலிங்கம் ஏதாவது ஒன்றும் அவன் ஒன்றும் பண்ணுவான், என்ன பண்ணலான்னு சொல்லி யாரையும் நம்ப முடியாதுன்னு சொல்லி ஒரு 10-15 பேரை வந்து இந்த ரூமுக்கு வாசலில் வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க. கதை வந்து பூட்டிடுறாங்க. உடனே வந்து அந்த இடத்துல வேலன் ஏதாவது வந்தான்னு வச்சுக்கேன் அவனை சும்மா விடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவனை இங்கேயே வேணாலும் பிடிச்சி வச்சுக்கோங்க, கல்யாணம் வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு கூட அவனை வெளியில் விட்டால் போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அது மாதிரி பண்ணிக்கலான்னு தர்மலிங்கம் வந்து போயிட்டாங்க. எங்கடா ரூமுக்கு வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து நம்ம ஜானகியமாக இருப்பாங்கன்னு நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வேலன். அதே மாதிரி ரூம் வாசலில் ஒரு 10-15 பேர் வந்து நிற்கிறாங்க. இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வேலன் மாட்டுக்கும். ரூம்குள்ளே போகலான்னு பார்க்குறப்ப, நீ தான் வேலைனா, உன்னை தான் ஐயா வந்து தடுத்து நிப்பாட்ட சொன்னாங்களா, தம்பி இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம், தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணாதீங்க போங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் கேட்க மாட்டேன், தேவையில்லாமல் என்கிட்ட அடி வாங்காதீங்கன்னு. என்னடா இவனுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கொடுத்துட்டேன்னு வேலன் அடிக்க வரலான்னு பார்க்குறப்ப, வேலன் வந்து எல்லாரையும் வந்து டிஷும் பண்ணுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் எல்லாரையும் வந்து அடிச்சுட்டு அப்படியே அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. என்னது நம்ம பையன் வந்து யாரு கூடயே வந்து சண்டை போட்டுட்ருக்கான்னு சொல்லி முத்தையா வந்து யோசிச்சுட்டு அவங்களும் வந்து வேக வேகமாக வந்து வராங்க. முத்தையா வந்து அப்படியே உள்ளே வராங்க. ரூம்குள்ளே வந்தோன்னே, என்னப்பா வேலை அப்படி நடக்குது, முதல்ல வேலா நீ வந்து என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளிக்காக வந்து அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. ஜானகியம்மா, நீ முதல்ல வந்து வள்ளி கழுத்துற தாலி கட்டுற வழியை பார்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. ஏம்மா அப்படி பேசுகிறீங்க, அதுவும் முக்கியம்தான், நீங்களும் முக்கியம், வாங்க போகலாம், நான் பொறுமையாக நிதானமாக தான்ப்பா வர முடியும், என்னால் வந்து எடுத்தவங்க கவுத்தோன்னு வேக வேகமாகலாம் வர முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சிக்க, வா போகலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜானகி அம்மாவை நான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறேன்ப்பா, நீ முதல்ல வந்து போய் தாலி கட்டுற வழியை பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம வேலன் வெளியில் வந்து வேக வேகமாக வந்து வந்துடுறாங்க. திருப்பியும் வந்து அதே ரூம்குள்ளே வந்து போகணுமான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம வேலனை
ஒரு பக்கம் கதவை வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க கார்த்தி. என்னடா இது 20 நிமிஷம் ஆச்சு, இன்னுமாடா ரெடி ஆகிட்டு இருக்கான், இல்லாட்டி ஏமாத்துறானா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர சொன்னா என்னடா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கரெக்டாக அந்த இடத்துல வந்து பொண்ணோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. கார்த்தியோட அம்மா அப்பா. உடனே அந்த இடத்துல வந்து கதவை வந்து தட்டுன்னு தட்டுறாங்க. அம்மா, இவனோட ஒரே பிரச்சனைம்மா, இவன் ஏதாவது எங்கேயாவது போயிருப்பானோன்னு சந்தேகமாக இருக்குமா, அதனால தான் நானும் வந்து ரூம்லேயே இருக்கேங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் அவன் கேட்க மாட்டேன்ட்டா. உங்கள் பிள்ளைனால எதுவும் பிரச்சனை வந்துச்சு, நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பேச்சியம்மாவை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க. வேலன் வந்து அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வெளில வராங்க. என்ன ஆச்சு, எங்கே இங்கே சத்தம் போட்டுட்ருக்கீங்க, ரெடி ஆகிட்டு வர வேணாமா, சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா, ரேணுகா கழுத்தில் தானே வந்து நான் கட்ட போகிறேன், தேவையில்லாமல் எதுக்காக நீங்கள் சண்டைக்குனே வரீங்க, நான் என்னப்பா சண்டை போட்டோம், உன்னோட நடவடிக்கைலாம் பார்த்தா அப்படி தானே தோணுது, எங்களுக்கே வந்து சந்தேகமாக இருக்குது, அதனால தான் சரிங்க வாங்க போகலாம், சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கிற மாதிரி சொன்னோன்னே மனமேடையில் வந்து ரேணுகா வந்து உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வள்ளியும் உட்காந்துட்டாங்க. ரஞ்சித் மட்டும் நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. போகிறப்பயே வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, டேய் அவன் தூங்கினா தூங்கிட்டு போட்டோம், நீங்கள் மாட்டு வந்து பின்பக்கமாக வந்து எஸ்கேப் ஆகிடுங்கடா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க போல இருக்கு. என்னது எல்லாருமே மனமேடைக்கு வந்துட்டாங்க, ரஞ்சித்தை தவிர 3 பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேதநாயகி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வேதநாயகி வந்து ரஞ்சித் ரூம் கதவை வந்து தட்டுன்னு தட்டுறாங்க. உடனே வந்து திறக்கவே மாட்டேங்கிறாங்க. தம்பி இங்கே ஒரு நிமிஷம் வரியாப்பா அப்படின்னு சொல்லும்போது, ரஞ்சித் கதவே திறக்க மாட்டேங்கிறான்ப்பா, எதுவும் ஜானகியோட சதி திட்டமாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, டிஷம்னு வந்து நம்ம ரத்தனவேல் பாண்டியன் வந்து கதவை வந்து இடிக்கிறாங்க. உடனே வந்து கதவு வந்து திறக்குது. உள்ளே போய் பார்க்குறாங்க. ரஞ்சித் நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. என்னக்கா மூர்த்தத்தை வச்சுக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது தட்டி எழுப்புறாங்க. உடனே தண்ணி வந்து தெளிக்கிறாங்க. உடனே ஏஞ்சிடுறாங்க. மாமா இங்கே லைட்டாக வந்து பிரச்சனையாயிடுச்சு மாமா அப்படின்னு சொல்லான்னு இருக்கிறப்ப வேதநாயகி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. நான் இவன்ட்ட என்ன ஏதுன்னு நான் கேட்டுக்கிறேன்ப்பா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, இதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குன்னு. புரியுதுக்கா புரியுது, நம்மளை மீறி எதுவும் நடக்காது, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தை வந்து ரெடி பண்ணி மட்டும் மணமேடைக்கு கூட்டிகிட்டு வாக்கா, மற்றது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே வேகமாக வந்து ரஞ்சித்தும் வந்து மணமேடைக்கு வராங்க. ஜானகி அம்மா வந்து கூட்டிகிட்டு வரலாம் தான். முத்தையாவும் அந்த ரூமில் தான் இருக்காங்க. வாங்கம்மா போகலாம், இனிமேட்டு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, சரி இப்போ வாப்பா போகலான்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்து வராங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்.